is going on. परंतु में न्यू एयरपोर्ट आने गए रेलवे स्टेशन उधर आएगा नया Discussion is going on. सर कोरोना का बाद पूरा चार्ज चढ़ गया रेलवे कट्टा अभी स्टेज बाय स्टेज कर रहे हैं, स्टेज बाय स्टेज। देखिए अभी इलेक्शन आ रहे हैं, वो सभी बात करने का टाइम है। मैं भी इधर आने का 50 इयर्स का इमरजेंसी का बात करने का। आप आइए उधर, आप 10 मिनट हम दो सब एक मिल को बात करेंगे प्लीज। नया पार्टी एक्टर विजय नया पार्टी शुरू हो गया, वो पार्टी के साथ हम काम करने की तमिलनाडु में घोषित करना है। देखिए ரயில் கட்டணம் மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக உயர்த்தப்படும் என மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்கலாம். தன்ராஜ் வணக்கம். எவ்வளவு சதவீதம் உயர்த்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது? இது எப்போது அமலுக்கு வரவும் இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ரயில்வே துறை இணையமைச்சர் சோபண்ணா அவர்கள் இன்று காஞ்சிபுரத்திற்கு ஒரு நாள் பயணமாக வருகை தந்திருக்கிறார். அது குறிப்பாக ரயில் மூலமாகவே இந்த காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தார். ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியிலே சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று ஒரு மக்கள் அந்த பகுதி மக்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மக்களை பார்த்து ஆய்வு செய்த நிலையில தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சோபனா அவர்கள் இந்த ரயில்வே கட்டணம் ஏற்றப்படும் என்ற கேள்விக்கு ரயில்வே கட்டணம் மக்களை பாதிக்காத வகையில் முழுமையாக ஏற்றப்படாது, மக்களை பாதிக்காத வகையில படிப்படியாகத்தான் ஏற்றப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைவிருக்கின்ற இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் ரயில் நிலையம் அமைக்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது அது குறித்தான விரிவான அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலிலும் ஏகாம்பரநாதர் கோவிலும் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது சுங்காசத்திரத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பாக எமர்ஜென்சி குறித்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்போது சுங்காசத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.